பெரிய நாடுகள் இருந்தபோதும் ஜப்பான் நாடு இலங்கைக்கு தொடர்ச்சியான உதவிகளை வழங்கி வருவதனால் ஜப்பான் நாட்டை நாம் மதிக்கிறோம் என விவசாய அமைச்சர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன தெரிவித்தார். இன்று வடமாகாண விவசாயிகளுக்கு 2010ஆம் ஆண்டு திட்டத்தின் கீழ் ஜப்பான் நாட்டினால் வழங்கப்பட்ட சிறிய உழவு இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். ஜப்பான் நாட்டினால் வழங்கப்பட்ட உதவிகளில் 45% உதவிகள் வடபகுதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன கடந்த கால 30 வருட அசாதாரண நிலை காரணமாக விவசாயத்தில் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் கூடுதலான ஜப்பான் உதவிகள் வடபகுதிக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார். நீண்ட காலமாக ஜப்பான் நாடும் அந்நாட்டு மக்களும் இலங்கைக்கு தமது செயற்பாடுகளை உணர்வுகளை பல்வேறு வழிகளிலும் காட்டி வருகின்றனர். அவ்வழிகளில் உளவு இயந்திரம் வழங்கும் நிகழ்வானது ஒரு படியாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் உள்ள விவசாயிகளுக்கு 2 சக்கர சிறிய உளவு இயந்திரம் வழங்கும் நிகழ்வு புத்தூர் கமநல சேவைகள் நிலையத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்திற்கு 70, முல்லைத்தீவு மற்றும் வவுனியாவிற்கு 75, கிளிநொச்சிக்கு 65, மன்னாருக்கு 80 என்ற அடிப்படையில் குறித்த உளவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இம்முறை நாட்டின் சிறந்த விவசாயியாக மன்னார் மாவட்ட விவசாயி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன குறிப்பிட்டார். உளவு இயந்திரங்கள் வடமாகாண ரீதியில் வழங்கும் நிகழ்வில் ஜப்பான் நாட்டின் தூதுவர் நொமியுகிட்டோ ஹோபோ, அவரது பாரியார் ஜெய்கா நிறுவனத்தின் அதிகாரி டாக்யூ ஒட்சுவா, விவசாய அமைச்சின் மேலதிக செயலாளர் அமிச்சிய கொட, விவசாய அமைச்சின் ஆணையாளர் திருமதி சுமத்ர கண்ணங்கரா, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வேஸ்திரி அலன்ஜேன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்டம் எஸ் கண்ணசிங்கம் இந்த அடையாளம் கேட்டுக்கொள்கிறோம். வாசிக்கின்றேன். எம் கணபதி பிள்ளை, கே சதாசிவம், எஸ் மனோ, கிளிநொச்சி மாவட்டம் எஸ் சோசை